வெல்கம் டு zana's recipes. இப்படி ஒரு முறை ரசம் வச்சு பாருங்க, உங்களுக்கு சாதம் பத்தவே பத்தாது. அவ்வளவுக்கு டேஸ்டா இருக்கும். குடிச்சிக்கிட்டே இருப்பீங்க. வீடே கமகமன்னு வாசனை வரும். அப்படிப்பட்ட ரசம் பார்க்கலாம் வாங்க. இந்த ரசம் பண்றதுக்கு ஒரு சின்ன லெமன் சைஸ்ல புளி ஊற போட்டுக்கோங்க. 2 தக்காளியும் கூடவே ஊற போட்டுக்கோங்க. இப்போ தக்காளியையும் புளியையும் சேர்த்து நல்லா ஒரு போல கரைச்சி விட்டுக்கோங்க. இந்த ரசம் பாத்தீங்கன்னா செரிமான கோளாறுகளுக்கு ரொம்ப ஒரு சிறந்த ஒரு மருந்துன்னு கூட சொல்லலாம். அவ்வளவுக்கு டேஸ்டா இருக்கும். நல்ல வீடே கமகமன்னு மணக்கும் फ्रेंड्स. அப்படிப்பட்ட ரசம் தான் இது. இப்போ தக்காளியையும் அந்த புளியையும் சேர்த்து கரைச்சிட்டு இது போல தனியா எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சிட்டு அதுல 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள்ஸ்பூன் துவரம் பருப்பு, 1 டேபிள்ஸ்பூன் மல்லி விதைகள், 1 டீஸ்பூன் பூண்டு, 2 காஞ்ச மிளகாய் இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொரகொரப்பா அரைச்சு எடுத்துட்டு வந்துருங்க. இதுதான் நம்மளுக்கு ரசத்துக்கு உண்டான பவுடர். இது போல நல்லா கொரகொரப்பா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ ரசம் தாளிக்கிறதுக்கு அடுப்புல ஒரு பாத்திரம் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஊத்திக்கோங்க. ஆயில் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு உளுந்து, 1 டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க. இது ரெண்டுமே நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் இதுக்கு தேவையான காரத்துக்கு பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாய் கீறிட்டு போட்டுக்கோங்க. 1 காஞ்ச மிளகாவை இது போல நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா கறிவேப்பிலை போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. இந்த அளவுக்கு நல்லா முருகி வந்ததுக்கு அப்புறம் இந்த ரசத்துக்கு தேவையான பெருங்காயத்தூள் 1 பிஞ்ச் போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள் கண்டிப்பா போடணும், மறந்துட கூடாது. அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கியாச்சு. பாருங்க, இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் இதுக்கு தேவையான மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. மஞ்சள் தூளையும் நல்லா பச்சை வாடை போற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இது கூடவே பாத்தீங்கன்னா ஒரு 10 சின்ன பல் பூண்டு நல்லா இடிச்சு தட்டிட்டு சேருங்க. ரசம் அப்படினாலே பூண்டு கண்டிப்பா சேர்க்கணும். பூண்டு சேர்த்தாதான் நல்ல வாசனையா இருக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லது. அஜீரணத்தை நல்லா நீக்கிரும். இப்போ பூண்டு சேர்த்துட்டு நல்லா அதோட வாசனை வர வரைக்கும் வறுத்ததுக்கு அப்புறம் நம்ம ஆல்ரெடி அரைச்சு வச்சிருக்க அந்த ரசப்பொடியையும் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நம்ம இந்த ரசத்துக்கு தகுந்த மாதிரி தான் அரைச்சு வச்சிருக்கோம். அதனால எல்லா ரசப்பொடியும் போட்டுட்டு அதுவும் நல்ல பச்சை வாடை போற வரைக்கும் வதக்கியாச்சு. இதெல்லாம் வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம ஆல்ரெடி புளியும் தக்காளியும் நல்லா போட்டு கரைச்சு வச்சிருக்கோம். 2 டம்ளர் தண்ணி ஊத்தி அதையும் சேர்த்துட்டு நல்லா கிண்டிக்கலாம். ரசத்துக்கு தேவையான அளவுக்கு ஒரு 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி ஊத்திக்கோங்க. உப்பு 1 டேபிள்ஸ்பூன் போட்டுக்கோங்க. உப்பு கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஒரு முக்கியமான டிப்ஸ் என்னன்னு சொன்னா ரசத்துக்கு மட்டும் எப்பவுமே கொதிக்க விடக்கூடாது. அப்படி லைட்டா கொதி அப்படியே லைட்டா பாத்தீங்கன்னா நொர கூட்டி வந்திருக்கும். அந்த சமயத்துல அமத்திரணும். ரொம்ப கொதிச்சிச்சு அப்படினா புளி சேர்த்திருக்கிறதுனால கடுத்து போய்டும். பாருங்க, இது போல நொர கூட்டி வந்த உடனே அமத்திடுங்க. அமத்திட்டு கடைசியா கொத்தமல்லி தழைகளை நல்லா தூவிக்கோங்க. அவ்வளவுதான் फ्रेंड्स. ரொம்ப சுவையான கமகமன வாசனையா இருக்கக்கூடிய ஒரு சிம்பிளான ரசம் பார்த்தாச்சு. இத நீங்க குடிக்கலாம் அல்லது சாதம் கூட நல்லா வச்சு பிசைஞ்சு சாப்பிடலாம். உடம்புக்கு அவ்ளோ நல்லது. இந்த ஹெல்தியான ரசத்தை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you.